நேத்து நம்ம ஒரு விடாமுயற்சி என் தாயார பத்தி கேட்டோம். இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ண போறேன். ஆம்பர் அண்ட் டாம் ரெண்டு பேரும் மிசிசிப்பி என்ற ஊர்ல இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பேர் வில்லோ. இந்த குழந்தை 2 வயசு இருக்கும்போது டாக்டர் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் தராங்க. அதாவது அந்த குழந்தைக்கு ஒரு அரிதான மற்றும் உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நோய்னா MSD, மல்டிபிள் சல்ஃபேட்டேஸ் டெஃபிஷியன்சி. சல்ஃபேட்டேஸ் என்பது நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அது நம்ம உடம்புல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி, அதாவது ஃபேட், சுகர் அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அது என்ன செய்யும், போகிறது அந்தந்த செல்லுக்கு போறதுக்கு உதவி செய்யும். ஆனா இந்த மகளுக்கு அந்த சல்ஃபேட்டேஸ் என்ன செய்யல, இல்ல. அதனால என்ன ஆகும்னா இந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகாது. இந்த ஃபேட் சுகர் எல்லாம் பிரேக் ஆகாம உடம்புல டாக்ஸின்ஸ் விஷங்கள் சேர்ந்து அது அவளுடைய பிரெயின் மற்றும் நர்வ் சிஸ்டத்தை என்ன செய்யும், பாதிக்கும். இது மாதிரி 1 மில்லியன் அது மாதிரிதான் இருப்பாங்க இந்த கண்டிஷன். இவர்கள் 10 வயசு தாண்டது கூட ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்டுதான் அவங்களுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. இதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லீங்களா டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, குழந்தைங்க மெதுவா நடப்பாங்க, பேசுவாங்க, சாப்பிட முடியும், எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்லாம் என்ன செய்யும், டிக்ளைன் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுதான் அவங்களுக்கு கதறி அழுதாங்க. அப்பாவும் அம்மாவும் அழுதாங்க. ஆனா அந்த அம்மா என்ன செய்யல, நம்பிக்கையை இழக்கல. நம்முடைய பொண்ணுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு செய்து முடிவு செய்தாங்க. இந்த MSD நோய் என்னன்னா அது மரபு சார்ந்தது, ஜெனட்டிக் டிசீஸ். இதுக்கு ஏதாவது பண்றாங்களான்னு சொல்லி அங்க தேடுறாங்க. தேடும் போதுதான் தெரியுது அவங்களுக்கு உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க, ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏரியால என்ன செய்யறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா உடனே என்ன செய்தாங்கன்னா MSD ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை என்ன செய்தாங்க, தொடங்கினாங்க. அதன் மூலம் என்ன பண்ணாங்கன்னா விஞ்ஞானிகள் அப்புறம் மருத்துவர்கள் எல்லாம் அங்கங்க இருக்கிறவங்களும் ஒன்றாக இணைச்சாங்க. சோ அங்கங்க தனியா ரீசர்ச் பண்றவங்க சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு அது மட்டும் இல்லாம நிறைய நிதியை திரட்டி ரீசர்ச் என்ன செய்தாங்க, ஊக்குவிச்சாங்க. சீக்கிரமா பண்ணுங்க, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொண்டு வாங்கன்னு. இவர்களுடைய விடாமுயற்சினால ஜீன் தெரப்பி என்ற ஒரு சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சிகிச்சை வேகமாக முன்னேறியது. அதாவது ஃபால்ட்டி ஜீன் என்ன செய்வாங்க, ரிப்ளேஸ் பண்றதுதான் இந்த ஜீன் தெரப்பி. இவங்களுடைய மகள் ஒரு 5 வயசு இருக்கும்போது மரிச்சிட்டாங்க. ஆனாலும் இவங்க இதை தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்க. இந்த இவர்களுடைய விடாமுயற்சி காரணமாக என்னாச்சு, இந்த ஜீன் தெரப்பி தொடங்குச்சு. அது அவங்க மகள் விலோவுக்கு பயன்படவில்லை என்னாலும் உலகம் முழுவதும் MSD நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன செய்தது, நம்பிக்கையை அளித்தது. விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கை இருந்தா கடினமான சூழ்நிலையிலும் தேவன் என்ன செய்வாரு, நமக்கு வழி திறக்க முடியும். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு சொல்லுது. அதனால நம்மளால முடிஞ்ச வரை நன்மை செய்வோம். அது நமக்கு உபயோகமாக இல்லைனாலும் மற்றவர்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக உபயோகமாக இருக்கு. இந்த கருத்தோட சமாதானத்தோட தூங்க செல்லுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.